ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவுல கன்னியா ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த ராசிக்காரர்களை திருமணம் செய்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும் சொல்லி பார்க்கலாம். உத்திரம், ஹஸ்தம், சித்திரை நட்சத்திரங்கள் அங்கே உள்ளடங்கி இருக்கிறது. கன்னியா ராசி என்று பார்க்கிற போது ராசிநாதன் புதன் பகவான் சற்று புத்திசாலித்தனமாக புத்தி கூர்மையோடு வித்யாகாரகன் புதன் அங்கே உச்சமடைகிறார். அதனால நல்ல விசாலமான அறிவு இருக்கும், நல்ல நாலேஜ் இருக்கும், நல்ல நுட்பமான சிந்தனை ஆற்றல் இருக்கும், சிந்தனையில தெளிவு இருக்கும். கன்னியா ராசிக்காரர்கள் பெரும்பாலுமே எல்லாரோட ஒத்துப்போவது பார்க்கிற போது ஒத்துப்போவது போல தெரியும். சற்று வித்தியாசமான ராசி, ரொம்ப புத்திசாலித்தனமான ராசி. யாராலும் இவர்கள் இப்படித்தான் என்று கன்னியா ராசிக்காரர்கள் நீங்கள் ஒரு எடை போட்டு வைத்திருந்தால் அவர்கள் வேறு விதமாக இருப்பார்கள். அவர்களுடைய புத்திசாலித்தனம், கன்னியா ராசிக்காரர்களுடைய புத்திசாலித்தனம் வேறொரு தளத்தில் இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கும். அதனால மேரேஜ் மேட்சிங் என்று வருகிற போது சற்று உஷாராக பார்க்க வேண்டும். கன்னியா ராசிக்காரர்கள் மேச ராசிக்காரர்களை திருமணம் செய்யக்கூடாது. அடிப்படையான மாறாத விதி. ஐயா, எங்களுக்கு தெரிந்தே மேச ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் திருமணம் செய்து நன்றாக இருக்கிறார்களே ஐயா என்றால் இது ரொம்ப ரேர் கேசஸ். அதாவது ஒரு மனிதனுடைய பிறந்த ஜாதகத்துல சுக்கிரன் செவ்வாய் நன்றாக இருந்து வயசு காலத்துல நல்ல யோக தசாபுத்திகளும் நடந்து 2, 7, 8ஆம் இடங்கள் கெட்டு போகாம இருந்தால் அவர் யாரை திருமணம் செய்தாலும் வாழ்க்கை நன்றாக இருக்குமே. யாரை திருமணம் செய்தாலும் வாழ்க்கை நன்றாக இருக்கும். இது ரொம்ப ரேர் கேசஸ். மெஜாரிட்டி என்று பார்க்கிற போது கன்னி ராசிக்காரர்கள் மேச ராசிக்காரர்களை திருமணம் செய்யக்கூடாது கூடாது கூடாது. எந்த அடிப்படையிலும் நீங்க துல்லியமாக அதை பார்த்திருக்கிறேன். எந்த அடிப்படையிலும் கன்னியா ராசிக்காரர்கள் தங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப், மேரேஜ் மேட்சிங், திருமண பந்தத்துக்குள் மேச ராசிக்காரர்களும் கன்னியா ராசிக்காரர்களும் இணையக்கூடாது. வாழ்க்கை நன்றாக இருக்காது. எல்லா நிலைகளிலும் துன்பமடைவதாக ஆகிவிடும். இங்கே நாங்கள் மனித வாழ்க்கை என்று பார்க்கிற போது 1000 ஆண்டுகள் இங்கே நாங்கள் யாரும் வாழப் போவதில்லை. வாழ்க்கை என்று சொல்வது ஒரு குறிப்பிட்ட சில ஆண்டு காலம், ஒரு சிறிய காலம். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ வேண்டும். வாழ்கின்ற வாழ்க்கையை நரகமாக மாற்றி விடக்கூடாது. கன்னியா ராசிக்காரர்கள் முடிந்த வரைக்கும் மேச ராசிக்காரர்களை திருமணம் செய்வதை அவாய்ட் பண்றது நல்லது. சரி, வேறு எந்த ராசியை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் என்று பார்த்தால் கும்பராசி. கும்பராசிநாதன் சனியும் கன்னியா ராசிநாதன் புதனும் நண்பர்கள், அது வேறு விடயம். அதே நேரத்துல முடிந்த வரைக்கும் 6ஆம் இடமாக வருகிறது, சஷ்டாஷ்டமாக வருகிறது, 6, 8ஆக வருகிறது. கன்னியா ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களை திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது. ஒரு ஆப்ஷன் இல்லை, வயதாகிவிட்டது, இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிற போது 1க்கு 2, 3 தடவை நல்லபடியாக பொருத்தங்களை பார்க்க வேண்டும். ரஜ்ஜு பொருத்தம் இருக்க வேண்டும், தசா சந்திப்பு வந்துவிடக்கூடாது, தசா சந்தி பொருத்தம் இருக்க வேண்டும். அடிப்படையான விடயங்களை பார்த்து ஒரு கடைசி ஆப்ஷனாக வைத்துக் கொள்ளலாம். திருமணம் செய்யவே கூடாது என்று சொன்னால் மேச ராசிக்காரர்களை கன்னியா ராசிக்காரர்கள் திருமணம் செய்யவே கூடாது. திருமண பந்தத்துக்குள் சேர்த்துக் கொள்ளவே கூடாது. இந்த ஒரு விடயத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். கன்னியா ராசிக்கு மீன ராசிக்காரர்கள் அப்படியே பார்க்கிற போது ரிஷபம், மிதுனம், கடகம் அப்படியே பார்க்கிற போது கன்னியா ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்களே திருமணம் செய்யலாமா என்ற கேள்வி வருகிறது. முடிந்த வரைக்கும் ஏக ராசியை திருமணம் செய்யாமல் இருக்கிறது சேஃப். அது எந்த ராசியாக நீங்கள் இருந்தாலும். அதே நேரத்துல கன்னியா ராசி என்று பார்க்கிற போது இன்னொரு லைஃப் பார்ட்னருமே கன்னியா ராசியாக வருகிற போது இருவருமே அதீத புத்திசாலிகளாக இருப்பீர்கள். கருத்து ஒற்றுமை அப்படியே சற்று குறைவாக இருக்கும். நீயா நானா என்ற போட்டிகள் இருக்கும். அதனால முடிந்த வரைக்கும் கன்னியா ராசிக்காரர்களை திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது. வேறு வழியில் ஒரு கடைசி ஆப்ஷனாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரே நட்சத்திரமாக வரக்கூடாது. தசா சந்திப்பு பொருத்தம் நல்லபடியாக இருக்க வேண்டும். தசா சந்தித்து விடக்கூடாது. 2 தசைகள் ஒரேதாக வந்து சந்தித்து விடக்கூடாது. இந்த ஒரு அடிப்படையை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். என்ன இருந்தாலும் கன்னியா ராசிக்காரர்கள் மேச ராசிக்காரர்களை இல்லற பந்தத்துக்குள், லவ் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள, மேரேஜ் மேட்சிங்குள்ள, திருமண பந்தத்துக்குள்ள கொண்டு வரவே கூடாது. இந்த ஒரு அடிப்படையை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற அடிப்படைகளை பார்க்கிற போது நீங்கள் 1க்கு 2 தடவை யாதங்கள் பொருத்தங்களை பார்த்து செய்து கொள்ளலாம். ஒரு மனிதருடைய பிறந்த யாதகத்துல 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் எல்லாமே திருமண பந்தம் இல்லற வாழ்க்கைக்கு முக்கியமான இடங்கள். 2 என்று சொல்கிற போது உங்களுடைய குடும்பம், 7ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய கலத்திரஸ்தானம், கணவன் என்றால் மனைவி, மனைவி என்றால் கணவனை குறிப்பது. 8ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய மாங்கல்ய ஸ்தானம். 8ஆம் இடத்திலே இருக்கிற ஒரு கிரகம் 2ஆம் வீட்டை பார்க்குமே.
சப்தம பார்வையாக 180 டிகிரியில பார்க்கும். அப்ப 8ஆம் இடத்துல ஒரு சுப கிரகம் இருந்தால் 2ஆம் இடத்தை பார்த்து வளர்க்கும். 8ஆம் இடத்துல ஒரு அசுப கிரகம் இருந்தால் குடும்ப வீட்டை பார்த்து கெடுக்கும். இது போன்ற அமைப்புகள் எல்லாம் இருக்கிறது. நிலைத்த நீடித்த தாம்பத்திய சுகத்தை தரக்கூடியவர் சுக்கிர பகவான். ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல சுக்கிரன் கெட்டு போகக்கூடாது. அதே நேரத்துல உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல நீங்க ஒரு பெண்ணாக இருந்தால் உங்களுடைய ஜாதகத்துல செவ்வாய் நல்ல வலுவாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய பிறந்த ஜாதகத்துல 2, 7, 8ஆம் இடங்கள் நல்லபடியாக இருந்து, சுக்கிரன் செவ்வாய் நல்லபடியாக இருந்து, 2, 7, 8ஆம் அதிபதிகள் நல்லபடியாக இருந்து, நீங்கள் வாழ்கிற காலத்துல குறிப்பாக திருமணம் செய்கிற வயசு காலத்துல நல்ல யோக தசாபுத்திகள் நடந்து, அல்லது 3, 7, 11 அடிப்படையிலான தசாபுத்திகள் நடந்து நல்ல யோக ஜாதகமாக இருக்கிற போது உண்மையிலேயே அந்த வயசு காலத்திலேயே நல்ல திருமணம் நடக்கும். அந்த திருமண வாழ்க்கை நிலைக்கும் நீடிக்கும், பயன் தரும். இது மாறாத விதி, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுடைய பிறந்த ஜாதகம் என்ன ஸ்கோர் பண்ணி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல ஷட்பலம், அதாவது திக்பலம், திருக்பலம், பார்வை பலம், ஸ்தான பலம், ஷட்பலத்துல என்ன ஸ்கோர் பண்ணி இருக்கிறீர்கள், உங்களுடைய லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்கிறது, 7ஆம் இடம் எப்படி இருக்கிறது, 8ஆம் இடம் எப்படி இருக்கிறது, நிலைத்த நீடித்த தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய சுக்கிர பகவான் எப்படி இருக்கிறார், இது போன்ற அமைப்புகள் எல்லாமே உங்களுடைய திருமண வாழ்வை டிசைன் பண்ணும். என்ன இருந்தாலும் கன்னியா ராசிக்காரர்கள் மேச ராசிக்காரர்களை திருமணம் செய்யக்கூடாது கூடாது கூடாது. இந்த அடிப்படையான விஷயத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற எந்த ராசியாக இருந்தாலும் 1, 2, 3 தடவை பொருத்தங்களை பார்த்து நல்லபடியாக திருமணம் செய்து கொள்ளலாம். அதாவது புதனை செவ்வாய் பார்க்கிற இடத்துல எல்லாம் கட்டையால் அடிப்பார். அப்படி என்றால் ஐயா விருச்சிகமுமே செவ்வாயோட வீடுதானே, விருச்சிக ராசியை கன்னியா ராசிக்காரர்கள் திருமணம் செய்து கொள்ளலாமா என்று கேட்டால் மேசத்துக்கும் விருச்சிகத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. விருச்சிகம் நீர் ராசி, கன்னியா ராசிக்கு 3ஆம் வீடாக வருகிறது. அதாவது புதனுக்கு அது நட்பு வீடாக இருக்கிறது. என்ன இருந்தாலும் விருச்சிக ராசி என்று பார்க்கிற போது மேசம் அளவிற்கு கெடுதல் இல்லை. 1, 2 தடவை பொருத்தங்களை பார்த்து செய்து கொள்ளலாம். கன்னியா ராசிக்காரர்கள் மேச ராசிக்காரர்களைத்தான் நிச்சயமாக திருமண பந்தத்துக்குள் சேர்த்துக் கொள்ள கூடாது. இப்போது உங்களுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். வாழ்த்துக்கள். யோகி மகன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.